சீமான் இனத்தான் அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். என்னோட ஆசையை பெரம்பலூரை ஒரு சிறப்பான மாவட்டமா கொண்டு வரணும். விவசாயத்துல செழித்து வளரக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கணும். முப்போகம் விளைந்த நாட்டுல முப்போகம் விளைந்த பகுதியில இப்போ ஒரு போகம் கூட நம்மளால விளைக்க முடியல. நீர் வரத்து ரொம்ப கம்மியாவே இருக்கு. நீர் மேலாண்மை நம்ம சரிப்படுத்தவே இல்லை. ஏரி குளங்கள்லாம் தூர்வாரப்படாம நம்ம நிலத்தடி நீரே இன்னைக்கு வறட்சி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமா நான் செய்வேன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த 500 1000 அப்படிங்கிறது ஒரு நாள் தேவைதான் நம்மளுக்கு. அன்னைக்கு ஒரு நாள்ல நம்மளுக்கு செலவாயிடும். ஆனா நாங்க விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைத்து படித்த அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம மின்சாரம், நம்மளுக்கு மின்சார கட்டணம் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. ஏகப்பட்ட காசு மின்சாரத்துக்கே நம்ம செலவு பண்றதா இருக்கு. மின்சாரம் சார்ந்த தொழில்கள் அனைத்து பொருளுமே இன்னைக்கு விலைவாசி அதிகமா இருக்கு. காரணம் மின்சார வரி அதிகமா இருக்கிறதுனால. மின்சார கட்டணம் குறையணும்னா நம்ம சோலார் மூலியமாவோ இல்ல காற்றாலைகள் மூலியமாவோ நம்மளே மின்சாரம் தயாரிச்சோம்னா நம்மளோட மின்சார தேவைகள் நம்மளே இது பண்ணோம்னா நம்மளோட மின்சார கட்டணம் குறையும். அப்ப விலைவாசி எல்லாத்துலயுமே குறையும். நான் வாழ்நாள் ஆதாரத்தை நான் வாழ்நாளுக்கு தேவையானதை நாங்க விலைவாசியும் கம்மி பண்ணி தருவோம். இலவசங்களும் நிறைய பண்ணி தருவோம். இலவசம்ன்றது நம்ம படிப்பு இலவசம், அது வாழ்நாள் தேவை. நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களை படிக்கிறது அடிப்படை கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் நம்ம இலவசம். அது மட்டும் இல்லாம நம்மளோட முக்கிய தேவை மருத்துவம். அரசு மருத்துவமனையிலேயே நம்மளுக்கு தேவையான அரசு நம்மளுக்கு எல்லா மருத்துவங்களும் கொண்டு வர மருத்துவ வசதிகளும் கொண்டு வருவோம். அதை அம்மா அந்த பொருளாதாரத்துக்கு தேவையான இலவசங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். விலைவாசிகளும் கம்மியாகும். நம்மளோட நாடு செழிக்கணுங்கிறதுக்காக விவசாயத்தை நம்ம செழிப்படைவோம். இப்ப மக்களும் வளர்ச்சி அடைவோம், நம்மளோட வளங்களும் வளர்ச்சி அடையும், நம்மளுக்கும் தேவையான எல்லாமே பூர்த்தி ஆகும். இதுதான் நம்மளுக்கு தேவையை தவிர நம்ம ஒரு நாளைக்கு தேவையான 500 1000 நம்மளுக்கு தேவை கிடையாது. அவங்க திராவிட கட்சிகள் ஒரு நாளைக்கு தேவையான 500 1000 கொடுத்துட்டு மற்றதெல்லாம் எதுவுமே செய்யாம அவர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. போதை தமிழகமா மாத்திட்டு இருக்காங்க. சாராய ஃபேக்டரி 8 ஒரு கட்சியிலையும் இன்னொரு திராவிட கட்சி 6 சாராய ஃபேக்டரி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டையே சாராய பூமியா மாத்திட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் சாராயத்துக்கு அடிமையாயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம போதை கஞ்சா எல்லாமே ஒரு பக்கம் பெருகிட்டே இருக்கு. இதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் நம்ம தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். தற்போது இன்னொரு திராவிட கட்சியில ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி தான் எல்லாருமே பார்த்திருப்போம். பேப்பர்ல நியூஸ்ல வலைதளங்கள்ல எல்லாத்துலயுமே பார்த்திருப்போம். நம்ம பெரம்பலூர் பெண்கள் மட்டும் இல்லாம நடிகை உட்பட நிறைய பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம முன்னாடி அவர் நிக்க போறாரு. திருப்பி நீங்க ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சீங்க. சப்போஸ் ஓட்டு போடுங்க, ஒருத்தர் ஓட்டு போட்டா கூட நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் நிக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. திராவிட கட்சிகள்ன்றதை தவிர உங்களோட வேட்பாளர் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு பாருங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களா, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்களா, உங்களோட வளங்களை வளப்படுத்துவாங்களா, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்களா, வருமானத்துக்கு என்ன செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம பெரம்பலூரை எந்த அளவுக்கு முன்னேற்றுவாங்கன்னு யோசிச்சு பார்த்து வாக்களிங்க. நீங்க உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். நம்ம விவசாய பூமி விவசாயத்துல செழிப்படையணும்னு நினைச்சீங்கன்னா விவசாய சின்னமான நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றா இருக்காங்க, கஷ்டத்துலதான் இருக்காங்க. நம்ம கொள்முதல் பண்ணக்கூடிய நம்மளோட பொருளுக்கு நம்மளால விலை நிர்ணயம் பண்ண முடியல. அரசாங்கம் விலை நிர்ணயம் பண்ணதை கூட அந்த விலைக்கு கூட நம்மளோட பொருளை விற்க முடியல. அதற்கெல்லாம் காரணம் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மக்களுக்கான அரசியல் நடக்கலன்றது உங்களுக்கு இதுல இருந்து தெரியும். அரசாங்கம் 2500 ரூபாய் கொள்முதல் விலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா ஒரு டன்னுக்கு 1600 ரூபாய்க்கு தான் அந்த டன் எடுக்கப்படுது. விவசாயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு பாருங்க. விவசாயம் நம்மள மண்ணு ஏமாத்தல, மண்ணு நம்மளுக்கு விளைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா திராவிட கட்சிகள், திராவிட அரசியல் நம்ம மக்களை வாழ வைக்கல. நம்ம மக்களுக்கு ஏற்றதை எதுவுமே செஞ்சு தராம நஷ்டத்தை மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்து நம்மளாவே நம்ம விளைநிலங்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. தள்ளப்படுறோம். நம்ம விளைநிலைகள்ல விளையிற விஷயத்தை நம்ம கொள்முதல் பண்ண வேண்டிய விலையை குறைச்சு மதிப்பிட்டோம்னா இதுல வர லாபம் நஷ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு நஷ்டம் வருதுன்னு எல்லாரும் வித்துடணும், இடத்தை எல்லாத்தையும் வித்துடணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
அடுத்தது நீர். நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம் நீர். உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நீரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நீர் தேக்கங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரம்பலூர்லயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி சரிவர எங்கேயுமே பண்றது கிடையாது. ஏரி குளங்கள் எங்கேயுமே தூர்வாரப்பட கிடையாது. நீர் வளங்கள் அதிகப்படுத்துற மாதிரி எந்த விஷயங்களுமே திராவிட கட்சிகள் பண்ணல. நம்மளோட பூமியை வறட்சியா மாத்துறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமா இருந்துட்டு இருக்கு. மக்களாகிய நம்மளாவே நம்ம பூமியை வெறுத்து வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ நம்மளாவே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒட்டகம் மேய்க்கிறது, சின்ன சின்ன வேலைக்கு இங்க இருந்து வெளிநாடுக்கு போறாங்க. நம்ம நாட்டிலேயே ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம். விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் நம்ம நாட்டிலேயே ஆரம்பிச்சு படிச்ச பட்டதாரிகளுக்கு வேலைகளை இங்கேயே உருவாக்கி தரலாம். ஆனா நம்மளுக்கு தேவையான வேலை வாக்களித்தால் மட்டுமே நம்மளோட பெரம்பலூர் ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் காக்கப்படும். அதனால விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் இதை செய்வேன் அதை செய்வேன் பொய்யாலாம் சொல்ல மாட்டேன். என்னோட கனவு வேற. என் பெரம்பலூர் மாவட்டத்தை சிறப்பான ஒரு மாவட்டமாக கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஆசையே. பெரம்பலூர் மாவட்டத்தில் போதை இல்லா தமிழகமாக கொண்டு வர போதை இல்லாத மாவட்டமாக ஆக்கணும். நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை விவசாயமாக செழிச்சு வளரணும் அப்படின்னு நினச்சி தான் ஓட்டுக்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் விவசாய சின்னத்துக்கு ஓட்டளிங்க. நன்றி.